ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் வரைஞ்சி பார்க்கலாம். அதுக்கு நான் காப்பர் கலரில் ஒரு ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பலாம். இந்த லாக்கு நம்ம எதுக்கு போடுறோன்னா ஒரு சேஃப்காக தான் போடுறோம், நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. திருப்பும்போது ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்புங்க. அப்புறம் நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. ரொம்ப பெருசாக போட்டாதீங்க, கொஞ்சம் நார்மலாக போடுங்க. குட்டி செயின் ஸ்டிச் போட்டால் கூட ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம் இல்லை. நீடியில் கொஞ்சம் உருட்டி உருட்டி போடுங்க. இதில் எண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம ஜிக்ஸாக் போட போகிறோம். இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீடியில் கொஞ்சம் சரித்து வச்சுக்கோங்க. அந்த செயின் ஸ்டிச்சுக்கு அந்த பக்கம் ஒரு ஸ்டிச், இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், மேலே கீழேன்னு போடுங்க. இப்போ ஏதாவது ஒரு ஸ்டிச் படிக்கிறீங்கன்னா ஒரு டிசைன் போட்டு அந்த ஸ்டிச்சை போட்டு பார்த்துருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக மறக்காது. எல்லா ஸ்டிச்சோட பேஸ் வந்து செயின் ஸ்டிச் தான். ஸோ நீங்கள் செயின் ஸ்டிச்சை போட்டு போட்டு பாருங்கள், மற்ற ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அந்த நீடில் யூஸ் பண்ணி நம்ம செயின் ஸ்டிச் மட்டும்தான் போட முடியும். ஸோ அந்த ஸ்டிச்சை போட்டு போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஜிக்ஸாக் போட்டிருக்க இடத்துக்கும் நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்க இடத்துக்கும் அது எவ்வளோ ஹைலைட் பண்ணி காட்டுது. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைனை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு இந்த செயினுக்கும் அந்த ஜிக்ஸாக்குக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன், எண்ட் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ இதில் எண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி ஒன்று விட்டு அப்படி 3 இதுக்கு போட்டுட்டு பார்க்கலாம். இப்போது மிச்சம் இருக்க இந்த 3க்கு இந்த 3 கலர்லேயும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம்.
லைட் ரோஸ், டார்க் ரோஸ், ரெட்டுன்னு சொல்லிட்டு 3 கலர் எடுத்திருக்கேன். ஸ்டிச் போடும்போது கை வந்து அந்த கிளாத்தில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோங்க கையை. இப்போ எண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் இன்னொரு கலர் கொடுக்குறேன், ரெட் கலர் கொடுக்குறேன். நீடியில் சரித்து வச்சு போடுங்க. போடும்போதே ரசித்து போடுங்க, சூப்பராக வரும். பொறுமையாக போட்டாலே போதும். போடுற அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ட்ரையாங்கிளோட முக்கு இருக்கிற மாதிரி போடுங்க, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நீங்கள் இந்த கலர் தான் கொடுக்கணுன்னு இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் கூட கொடுத்து பண்ணிக்கலாம், எல்லாம் உங்கள் இஷ்டம்தான். சென்டரில் ஒரு ஹாஃப் பீட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹோல் இல்லாத ஒரு ஹாஃப் பீடு. சூப்பராக இருக்குது. இந்த டிசைனை ஒரு ஃபுல் சாரியில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.